மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் கடற்கரையில் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் துறை கண்காணிப்பாளர் ஆசிப் இக்பால் தலைமையில் நகராட்சி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள், அஞ்சலக ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சித்தாசனம், மூச்சு பயிற்சி, விருச்சாசனம், திரிகோணாசனம், வண்ணத்து பூச்சி ஆசனம், சிசுபாசனம், 10 நிமிட தியான பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இப்பயிற்சியில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்திய அஞ்சல் துறை மற்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குநரகம் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி பள்ளி பருவத்திலேயே சேமிக்கும் பழக்கத்தை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலக சேமிப்பு கணக்கு தொடங்குவது என்று முடிவு செய்யப்பட்டு, இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக மணல்மேடு அருகே சித்தமல்லி அரசு உயர்நிலைப் பள்ளியில் அஞ்சலக சேமிப்பு கணக்கு மற்றும் ஆதார் பதிவு முகாம் நடைபெற்றது. மாவட்ட அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஆசிப் இக்பால் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மயிலாடுதுறையில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஜூன் 14ஆம் தேதி உலக ரத்த தான தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. ரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்தும் அதன் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறையில் தனியார் பள்ளி சார்பில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மயிலாடுதுறை ஏடிஎஸ்பி சிவசங்கரன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து செம்மங்குளம் பகுதியில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்று ரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் காவிரி நகர் பகுதியில் பேரணியானது நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் அந்நிய சந்தேக நபர்கள் மற்றும் தீவிரவாதிகளின் கடல் சார் ஊடுருவலை தடுக்கும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் ஒத்திகை நிகழ்வு 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் மாநில காவல்துறை, கடலோர காவல்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தரங்கம்பாடி கடற்கரையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் ஒத்திகை நிகழ்ச்சியினை நேரில் சென்று பார்வையிட்டனர். தொடர்ந்து படகில் காவல் அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளும் பயணம் மேற்கொண்டனர். மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறையில் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஆண்களுக்கு கால் டாக்ஸி பகுதியிலும் பெண்களுக்கு மணக்குடி பகுதியிலும் மாரத்தான் ஓட்டம் துவங்கியது. தொடர்ந்து ஆண்கள் 7 கிலோமீட்டரும் பெண்கள் 4 கிலோமீட்டரும் ஓடி இறுதியாக கருவாழைக்கரை பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு வந்தடைந்தனர். பின்னர் முதல் 3 இடங்களை பிடித்த வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவைகள் எஸ்பி மீனா வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2வது வாரமாக பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இந்த மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 7,777க்கும் குறைந்தபட்ச விலையாக 6,569க்கும் சராசரியாக 7,000 ரூபாய்க்கும் விலை போனது. ஒரே நாளில் மொத்தமாக 3,500 குவிண்டால் பருத்தி ரூபாய் 2.50 கோடிக்கு கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது. இந்த ஏலத்தில் 925 விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தேனி, கோவை, கொங்கனாபுரம், பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர், கும்பகோணம் உள்ளிட்ட ஊர்கள் மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்து 25 வியாபாரிகள், மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர். நடப்பாண்டுக்கு டெல்டா மாவட்டங்களிலேயே செம்மனார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிக விலைக்கு பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நுழைவு வாயில் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. மேலும் பிளாட்பாரங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் பணிகள் நடந்து வருவதை ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் ஆய்வு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை விரைந்து முடிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களுடன் ஆலோசனை செய்தார். அப்போது பொது மேலாளரிடம் பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். அதில் தஞ்சாவூர், விழுப்புரம் இரட்டை வழிப்பாதை அமைக்க வேண்டும், தரங்கம்பாடி வழித்தடத்தில் மீண்டும் ரயில் இயக்க வேண்டும், தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் முன்பதிவில்லா ரயில் இயக்க வேண்டும், ஜங்ஷனில் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வானகிரி மீனவ கிராமத்தில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச வெப்பமண்டல தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் அலையாத்தி காடுகள் வளர்ப்பது குறித்தும் அதனால் சுனாமி காலங்களில் ஏற்பட்ட நன்மைகள் குறித்தும் வீடியோ மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சதுப்பு நில காடுகளின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் காடுகளால் ஏற்படும் நன்மைகளை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.